சூடித்தந்த சுடற்கொடியே. சுக்கி, ஃபோன் பண்ணிட்டியா? ராஜு வரானா? அப்பா வராரா? ஆமா சுக்கி, அப்பா அவசரமா சென்னை கிளம்பி போகணும்னு சொன்னாராம். அப்பாவை வண்டியை அனுப்பி விட்டுட்டு தான் ராஜு வந்துகிட்டு இருக்கான். டாக்டர்கிட்ட பேசினேன். இப்போ எதுக்கு டிஸ்சார்ஜுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்கன்னு கேட்குறாரு. நீங்க 2 பேரும் என்ன செய்வீங்களா ஏது செய்வீங்களா எனக்கு தெரியாது. இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணணும். மணி என்ன ஆகுது? 11:45 ஆகுது. அடுத்த டாக்டர் எப்ப ரவுண்ட்ஸுக்கு வருவாங்க? முடிச்சிட்டாங்களா? இப்போதான் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு சார் அவரோட ரூம்ல போய் உட்காந்துருக்காரு. போய் பார்த்துட்டு தான் வந்தேன். ப்ரொசீஜர்லாம் முடிக்கிறதுக்கு எப்படி ஒரு 1 hour ஆகும். இப்பவே நீ போய் சொல்லு. அப்புறம் அவர் லஞ்சுக்கு வீட்டுக்கு கிளம்பிட போறாரு. உடனே டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொல்லு. இப்போ அவசரமா சென்னை போற அளவுக்கு என்ன பிரச்சனை சுக்கி? உன் உடம்பு இருக்கிற நிலைமையில நீ வீட்டுக்கு டிராவல் பண்றதே கஷ்டம். சென்னை வரைக்கும் போயிட்டு ஏதாவது ஏடா கூடமா ஆயிர போகுதுடா. சொன்னா கேளு. நான் சொல்றத நீ கேளு. உடனே டிஸ்சார்ஜுக்கு ஏற்பாடு பண்ணு. போ, சார் லஞ்சுக்கு கிளம்ப முன்னாடி போய் என்னன்னு பார்த்துட்டு வா. போ, ராஜு வந்ததுக்கு அப்புறம் மத்தத பேசிக்கலாம். போ. மிஸ் மலர்விழி. சார், எனக்கு இப்போ நல்லா தான் இருக்கு. என்னைய டிஸ்சார்ஜ் பண்ணுங்க ப்ளீஸ். அதான் காளி சார் சொன்னாரு. ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க? பெயின் இங்கே எப்படிமா இருக்கு? பெயின் லேசாக தான் சார் இருக்கு. உங்க அப்பா வேற ஊர்ல இல்லையாமே? இப்பதான் காளி சொன்னாரு. சார், அர்ஜென்ட்டாக இப்போ நான் சென்னைக்கு போய் ஆகணும். அப்புறம் வந்து கூட நான் மறுபடியும் உங்ககிட்ட காட்டிக்கிறேன் காலை. மற்றபடி தலைக்காயமெல்லாம் ஆறிடுச்சு. தலையில எனக்கு வலிக்கல சார். ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ப்ளீஸ் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. உங்க அப்பா கிட்ட கால் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டுக்கட்டுமா? சார், அதுக்கெல்லாம் டைம் இல்லை சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. டிஸ்சார்ஜ் பண்ணுங்க சார். என்ன? இல்லம்மா, நீங்க இங்க வரும்போது உங்களுக்கு ஹெவி ப்ளீடிங் ஆயிருந்ததுன்னு லெட்டரோட தான் வந்தீங்க அங்க சென்னை அப்பல்லோல இருந்து. இப்போ இவ்வளவு தூரம் கியூர் ஆயிருக்குன்னா திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுமா. நீங்க டிராவல் பண்றதுனால சென்னை வரைக்கும் போகணுங்கிறீங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டல் பேர் தான் டேமேஜ் ஆகும். உங்க அப்பாவும் இல்லாத நேரத்துல நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா திரும்பி உங்க அப்பா வந்து கேட்கற கேள்விக்கு நாங்க தானே பதில் சொல்லணும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் என் சைட்ல இருந்து வராம நான் பாத்துக்கிறேன் சார். சரி, அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதி தர்றேன். அதுல நீங்க சைன் போட்டு கொடுத்துருங்க. மற்ற ப்ரொசீஜர்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா? ஓகே சார், தேங்க்யூ. காளி, நீங்க என் கூட கொஞ்சம் வாங்க. வரேன் சார். சுக்கி, என்னடா ஒரே பிடிவாதமா டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சார் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு. ராஜு, உடனே சென்னைக்கு போகணும்டா. கண்ணு சுக்கி, என்னடா ஆச்சு? என்னடா? சென்னைக்கு போற அளவுக்கு இப்போ உடனே என்ன பிரச்சனை சுக்கி? அப்பா இப்பதான் கிளம்புறாரு சென்னைக்கு. ஏதாவது விஷயம்னா அவர்கிட்ட சொல்லி விடலாம்ல. இல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம உடனே சென்னைக்கு போகணும். நான் சொல்றத கேளு. எனக்கு என்னமோ சரியா படல. ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கோ. உடனே கிளம்பணும். தை என்னடா ஆச்சி? என் மனசுக்கு என்னமோ தப்பா படுது ஆச்சி. நான் அவரை பத்தி சொன்னேன்ல. அவரை உடனே பார்க்கணும் போல இருக்கு ஆச்சி. எனக்கு அவருக்கு ஏதோ பிரச்சனை, அவருக்கு ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி இருக்கு எனக்கு. அந்த தம்பிக்கா, என்னப்பா என்னாச்சு? என்னது? போன் எதுவும் இருந்தா நம்பர் போன் போட்டு அது ராஜு, அந்த தம்பி நம்பர் இருந்தா போன் போட்டு என்னமோ கேட்க வேண்டியதானே? ஆச்சி, அவதான் புரியாம பேசுறேன்னா நீங்க அதுக்கும் மேல. சுக்கி, என்னடா அவர்கிட்ட நம்ம இதுக்கு முன்னாடி பேசுனதும் கிடையாது, நம்மள அவர் பார்த்ததும் கிடையாது. இப்ப போய் நம்ம எப்படி ஃபோன் பண்ணி பேச முடியும்? ஆச்சி எப்படி சொல்றாங்க? இல்ல நீ போய் திடீர்னு நின்னா என்னடா கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுற? ராஜு, அதெல்லாம் என்னமோடா, எனக்கு ஒன்றும் தெரியல. நீ வா, நம்ம கிளம்பி போவோம். அவர் ஒரு தடவை கண்ணால பார்த்துட்டா போதும். அவர் நல்லா இருக்காரு, அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சிட்டா போதும். நான் நிம்மதியை திரும்பி வந்து மறுபடியும் கூட இங்கேயே படுத்துக்கிறேன். ப்ளீஸ்டா, போயிட்டு வந்துருவோம்டா. பிள்ளை எதையும் பார்த்து பயந்துருச்சா? கனவுல என்னன்னு தெரியலையே. காளியா டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு சார் கிட்ட பேசுறதுக்கு போயிருக்கான். சார் கூட்டிட்டு போயிருக்காரு. நீயும் போய் பேசு. உடனே ரெடி பண்ண சொல்லு. நான் ஏதோ சைன் பண்ணணுமா, பண்ணி கொடுக்குறேன். உடனே கிளம்புவோம். எப்போ பார்த்தாலும் உனக்கு இவ்வளவு பிடிவாதான் ஆகாது சுக்கி. உன் உடம்பு இருக்கிற இந்த நிலைமையில. இல்ல இந்த ஒரு தடவை மட்டும் எனக்காக என் பேச்ச கேளு ப்ளீஸ். போய் ரெடி பண்ணு, போ. சரி ஆச்சி, பாத்துக்கங்க ஆச்சி, கூட இருங்க. அப்பாவும் பக்கத்துல இல்லாத நிலைமையில நீ பாட்டுக்கு அவ்வளவு தூரம் போறது எனக்கும் சரியா படலடா. ஒன்றும் இல்லை பாட்டி, காலியாக தானே கார் ஓட்டுவான். நாங்கள் அப்படியே மெல்ல நிறுத்தி போயிடுவோம். அப்படி ஏதாவது வலிச்சதுன்னா பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்தால் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நான் கண்டிப்பாக போயே ஆகணும். என் உள்ளுணர்வு சொல்லுது என்னமோ தப்பாக நடக்க போகுதுன்னு. அப்படியா? ஒரு பொண்ணோட உள்ளுணர்வு என்றைக்குமே தப்பாக போகாது. உங்கள் தாத்தாவுக்கு ஜீவன் பிரியும் போது எனக்குமே அப்படித்தான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுமோ? ஆச்சி அப்படியெல்லாம் இல்லை ஆச்சி, அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்லடா சுக்கி கண்ணு, அப்படிலாம் இல்லடா. நான் எனக்கு தோணுனதை சொன்னேன். அப்படிலாம் இல்லை. நீ அழுகாத, பதறாத. நீ பதட்டப்படாம இரு. நான் கொண்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் கட்டப்பையில. காளியா, நேரா வீட்டுக்கு போறோம்.
குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே வண்டியை அழகர் கோயிலுக்கு விடு. அங்கே போய் அவரை கும்பிட்டுட்டு அப்படியே வண்டியை சென்னைக்கு விடு. நான் வீட்டுக்கு போய் குளிக்கிற டைமில் நீ பெட்ரோல் போட்டுட்டு வந்துரு. சரி சுக்கி, பெட்ரோல் போகிற வழியில் கூட போட்டுக்கலாம். ஆ சரி சரி. பிள்ளைக்கு ஒரு 4 தலகாணி எடுத்து காரில் போட்டு வச்சிடறையா, நல்லா படுக்க வச்சே கூட்டிகிட்டு போங்க. சரிங்க ஆச்சி. சுக்கி, ஏன்டா இப்படி பயப்படுற? பயப்படாத, ஒன்றும் நடக்காது, தப்பாலாம் எதுவும் ஆகாது அவருக்கு. இல்லை, எனக்கு என்னமோ தோணுது, போயே ஆகணும், அவரை பார்த்தே ஆகணும். சரி சரி, அதான் போகிறோன்னு ஆகிப்போச்சுல்ல, போயிட்டு வந்துடுவோம். பால் காய்ச்சி ஃப்ளாஸ்கில் போட்டு தந்துடுறேன். பிள்ளை குளிக்கிற டைமில் எல்லாத்தையும் பார்த்து நேரத்துக்கு நேரம் கொடுத்துடணும். என்னப்பா? சரிங்க ஆச்சி. பிரெட்டு எல்லாமே ஹாஸ்பிட்டலில் வாங்கினதே இருக்குது. அது எல்லாமே அந்த கூட எல்லாமே அப்படியே காருக்குள்ளே இருக்கட்டும். பிள்ளைக்கு பசிக்காமல் பார்த்துக்க. நேரத்துக்கு மாத்திரை மருந்து கொடுத்துரு. சரிங்க ஆச்சி. சரி சரி. காளியா, பிள்ளைக்கு கால் வலிக்குதுன்னா செத்த நேரம் அப்படியே எங்கேயாவது ஓரமாக நிப்பாட்டி ஒரு 2 எட்டு நடக்க வச்சு கூட்டிகிட்டு போ. டாக்டரையா அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் நடக்கணும், ரொம்ப நடந்துடக்கூடாது அப்படின்னு. சரிங்க ஆச்சி. சரி. பிள்ளை பத்திரமியா? நானும் வேணா வரட்டுமா? ஆச்சி, அதான் நாங்கள் 2 பேரும் கூட போகிறோம்ல, பார்த்துக்குறோம் ஆச்சி. நீங்கள் வீட்டில் இருங்க, அலைய வேண்டாம் வயசான காலத்தில். ராஜு, அழகர் கோயில் ஆஃபீஸில் உனக்கு தெரிஞ்சவர் இருக்கார்ல, அங்கே கூட்டமாக இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு சுக்கி பிள்ளை போனவொடனே சாமி கும்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. இந்த வீட்டுக்கு போயிட்டு சுக்கி குளிக்கிறேன்னு சொல்லியிருக்காள் ஆச்சி, அந்த டைமில் பார்த்துக்கிறேன். ஆமாம், கோயிலில் ரொம்ப நேரம் நிற்க விட்டுறக்கூடாது. சரிங்க ஆச்சி, நான் பார்த்துக்கிறேன். அந்த கோயில் பட்டாரையா கூட நமக்கு தெரிஞ்சவர் தானே, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருப்போம்ல. ஆட்டும் ஆச்சி, ஆட்டும். சுக்கியே ரொம்ப நேரம் அங்கே நிற்க விடாமல் பார்த்துக்கிறேன். போனோம், சாமி கும்பிட்டோம், அப்படியே வண்டியில் ஏறணும்னு வந்துடுறோம். ஆ சரி சரி. 3:30 மணிக்கெல்லாம் சன்னதி திறந்துருவாங்க. சரியா அந்த நேரத்துக்கு போனோம்னா முதல் தரிசனத்தை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். சரிங்க ஆச்சி. சரி, நீங்கள் பதட்டப்படாதீங்க. பிள்ளை பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. பத்திரமா போயிட்டு வரணும்ப்பா. நீயும் காளியாவும் மாற்றி மாற்றி கார் ஓட்டுங்க. அப்புறம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பிள்ளை பக்கத்துலேயே இருங்க. முன்னாடி நல்லா காலை நீட்டி படுக்க வச்சிருங்க பிள்ளைய. சரிங்க ஆச்சி. சரிங்க ஆச்சி. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகுமா? அதிகபட்சம் 7 மணி நேரம் ஆச்சு. நம்ம ஸ்பீடாக போனோம்னா 6 மணி நேரத்தில் போயிடலாம். சுக்கிக்கு வலி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல ஆச்சி. ரொம்ப வலிக்குதுன்னா நடுவில் கொஞ்சம் நிப்பாட்டி போகிறாப்புல இருக்கும். நீ சொல்கிற கணக்கு படி பார்த்தா நடுச்சாமத்தில் தான் அங்கே போய் இறங்குறாப்புல இருக்கும், அப்படித்தானே? மணி இப்போயே 3 ஆயிடுச்சு பாட்டி. இன்னும் சுக்கி வீட்டுக்கு போய் குளிச்சு காலுக்கு மறுபடியும் புது பேண்டேஜ் கட்டி அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் டைம் எல்லாம் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு தெரியாதா, நடுச்சாமத்தில் அங்கே கொண்டு போய் வண்டியை நிப்பாட்டினா எப்படி இருக்கும், அதுவும் பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு. நான் விடிஞ்சு நிலம் தெளிஞ்சதுக்கப்புறம் தான் சென்னைக்குள்ளே என்ட்ரு ஆகணுங்கிற பிளானில் தான் இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க ஆச்சி. சரி சரி சரி. அவர் அவங்க வீட்டு கார்டனில் ஒரு 4:30 மணி போல் எப்போவும் எக்ஸசைஸ் பண்ணுவார் ஆச்சி. அப்போ பெரும்பாலும் தேத்தி பார்த்துக்கிட்டு இருப்பா. அந்த மாதிரி பார்த்துட்டு வந்துடலாங்கிற ஐடியாவில் தான் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அவரை ஒரு தடவை பார்த்துட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கே போய் ஒரு நாள் தங்க வச்சுட்டு சாயங்காலம் அங்கே இருக்கிற அப்பல்லோவில் ஒரு கன்சல்டிங் போட்டுட்டு மறுபடியும் கிளம்பிடுறோம். என்னாச்சு? சரி சரி. அப்பா அங்கே தானே இருப்பாரு. இப்போ அவருக்கு வேறு என்ன பதில் சொல்ல போகிறோன்னு தெரியலை. போய் எங்களை தான் திட்டுவார், எதுக்கிட்ட அந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு. அப்பாவுக்கு தான் இந்த பிள்ளை காதல் விஷயம் தெரியும்ல, யார் என்னன்னு தானே தெரியாது. அப்படி ரொம்ப அவசியப்பட்ட சொல்லிடுங்க, என்ன ரொம்ப தள்ளி போட வேண்டாம். சரிங்க ஆச்சி. இவ எப்பவும் இப்படியெல்லாம் பயப்பட மாட்டா, அதனால தான் இந்த நிலமையில கூட கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி 2 அரட்டு போட்டு இங்கேயே இருக்க வச்சிடலாம். பாவம் பிள்ளை ரொம்ப பயந்து போயிட்டா, என்னன்னு தெரியல. போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போய் அவளுக்கு பால் காய்ச்ச போகிறேன்னு சொல்லியிருக்கீங்களா ஆச்சி. அவளுக்கு மாத்திரையெல்லாம் இருக்குது. மத்தியானம் தூக்க ஊசி போட்டுமே தூங்கலை. தூக்க மாத்திரை ஒன்று சார்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை மட்டும் கொஞ்சம் பாலோட சேர்த்து கொடுத்துருங்க ஆச்சி. பிள்ளை தூங்கட்டும், இல்லாட்டி கால் வலி இருக்க முடியாது காருக்குள்ளே இப்படிலாம் உட்காந்துக்கிட்டு வந்தா. டாக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டியா? அவர் தான் ஜட்ஜஸ் பண்ணியே விட்டார், மாத்திரையை போட்டு கூட்டிகிட்டு போங்கன்னு. சரி சரி. அப்போ சரி. கிளம்பையில பாலை காய்ச்சி கொடுங்க அந்த மாத்திரையோட. சாமியை கும்பிட்டுட்டு வண்டி ஏறினான்னு தூங்கிடுவா. சரிப்பா. சரி சரி சரி. சுக்கி, வலிச்சா உடனே சொல்லிடுறேன்னு. சுக்கி, டேய் சுக்கி, சுக்கி, டேய். இல்லை 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 இல்லை, நம்ம இப்போ தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த கிளம்பிடுவோம். சுக்கி, மெதுவாக நடக்கணும் என்ன, எப்பவும் போல் ஓடிடக்கூடாது துள்ளி குதிச்சுக்கிட்டு. காலில் பேண்டேஜ் கட்டியிருக்கு, அது மறந்துடக்கூடாது. மெல்ல மெல்ல நட. காளியா, நீ மெதுவாக கூட்டிட்டு வா, நான் உள்ளே போய் ஐயர்கிட்ட சொல்லி வைக்கிறேன். சரி போ. மலரு வாமா. மலரு. சாமி, நீங்கள் தீபாரத்தி காட்டுங்க, அவள் இப்படியே தான் இருக்கா. போன வாரம் வரும்போது அப்பா சொன்னார் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. இப்போ எப்படி இருக்கு, நல்லா இருக்காளா பிள்ளை? ஒரு மாதிரியா பேந்து முழிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம் சாமி, அடி ரொம்ப கொஞ்சம் பலமாக தான் பட்டுருச்சு. தலைக்காயமெல்லாம் ஆறிடுச்சு. காலில் இன்னும் கட்டு போட்டது அப்படியே தான் இருக்குது. நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மெல்ல மெல்ல தான் நடக்கிறா.
அவ பேருக்கு அர்ச்சனை பண்ணிருங்க. இல்ல சாமி, கருப்பசாமிங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அப்படியே பண்ணிருங்க சாமி. அழகரே, அவருக்கு ஏதோ கஷ்டம், ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல. அவரை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கும். அதுக்காகத்தான் என் உடம்பு இப்படி இருக்கிற சூழ்நிலையிலையும் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். எப்படியாவது அவரை என் கண்ணில் காட்டிடு. அவர் நல்லா இருக்கணும். அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அவருக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த கஷ்டத்தை எனக்கு கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன். அவருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துறாதீங்க. அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இது வரைக்கும் அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தா அது அப்படியே பனி போல விலகிடணும். நான் உங்களை தான் மழை போல நம்பியிருக்கேன். அவசர அவசரமாக கிளம்புற இந்த நிலைமையிலையும் கூட உங்களை பார்த்துட்டு போகணும்னு நான் வந்ததுக்கு காரணமே அதுதான். அவர் என்னைக்குமே நிம்மதியா, சந்தோஷமா, ஆரோக்கியமா எப்பவும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அவருக்கு தோல்விங்கிறதே இருக்கவே கூடாது. திரும்பவும் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். அவருக்கு ஏதாவது கஷ்டம் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதை எனக்கு கொடுங்க. அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையில இருந்து அவரை வெளியே வர வச்சிருங்க. அவர் நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். உன் மனசு போல எல்லாமே நல்லபடியா நடக்கும் மலரு. சாமிக்கு போட்ட துளசி மாலை உனக்கு கொடுத்துருக்கேன், போட்டுக்கோ. உடம்பு சரியில்லாத பிள்ளைன்னதுனால தான் கழுத்தில் போட்டு விட்டுட்டேன். தப்பா நினச்சிக்கிடாதடா கண்ணு. சரிங்க சாமி. அழகர் என்னைக்கும் உனக்கு துணையாக இருப்பார். என்னைக்கும் அவரோட ஆசீர்வாதம் உனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் பார்த்துக்கிடுவார். தைரியமாக இருக்கணும், என்னடா? சரிங்க சாமி. அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சரிம்மா, அப்பாவை கேட்டதா சொல்லு. சாமி போயிட்டு வரேன் சாமி. வாங்க சாமி. என்ன ராஜு? கோயிலில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் எங்களுக்காக எங்களை இவ்வளோ தூரம் அனுமதிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்லை, நம்ம பிள்ளைங்க தானே. சரி போயிட்டு வாங்க. முக்கியமான காரியம்னீங்கல்ல, போயிட்டு வாங்க. சரிங்க சாமி. காளியா வா. சுக்கி போலாண்டா. போலாம். வரேன் சாமி. வாங்க வாங்க வாங்க. சொல்லு ரோஹித். அங்கே எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கா ராணி? எல்லாம் நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கு. எல்லாமே நான் நினச்ச மாதிரியே ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருக்கு. கேஎஸ் மட்டும்தான் கொஞ்சம் முகத்தை தூக்கி வச்ச மாதிரியே இருக்காரு. ஆனால் அவரோட அம்மா, தம்பி, ஃப்ரெண்டு, என் தங்கச்சி எல்லாருமே எனக்கு தான் சப்போர்ட். ஓகே ஓகே. இப்போ நான் ஃபோன் பண்ணுறதுனால எதுவும் ப்ராப்ளம் ஆகிடாதுல்ல? நான் ரூம் கதவை பூட்டி தான் வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் இது ஏசி ரூம். நான் பேசுகிறது எதுவுமே வெளியே கேட்காது. பேசி முடித்த உடனே உன் நம்பரை டெலீட் பண்ணிடுவேன் டயல் லிஸ்ட்லேருந்து. பார்த்து ஜாக்கிரதையா இரு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் ரொம்ப கவனமாக இரு. நான்லாம் கவனமாக தான் இருக்கேன். அவர் மட்டும்தான் ஒரு உறுத்தலோடையே இருக்காரு. இன்னமும் என் மேலே அவருக்கு முழுசாக நம்பிக்கை வரல. ஆனாலும் இவர் சொல்கிறத யாரும் ஒன்றும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. அப்படி அழுது காரியம் சாதிச்சு வச்சுருக்கேன். அந்த மலரே வந்து உண்மையை சொன்னா தான் உண்டு. அவள் இப்போதைக்கு வரமாட்டா. இன்னும் 2 வாரம் ஆகும்னு சொன்னேல டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஆமாம், அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒட்டு கேட்டுட்டு வந்தேன். அப்புறம் என்ன, அவளை பற்றி எனக்கு எந்த பயமும் இல்லை. தாலி மட்டும் என் கழுத்தில் ஏறிட்டா போதும். அதுக்கப்புறம் எனக்கு எந்த பயமும் இல்லை. ஏன் ராணி, எனக்கு ஒரு டவுட்டு. கேஎஸ் சார் உன் விஷயத்தில் இன்னமும் ஸ்டெடியாக தான் இருக்காரு. நீ சொல்கிறத அவர் முழுசாக நம்பலை. சரி, ஒருவேளை கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வையேன். மலர் எப்படியும் 2 வாரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகி மறுபடியும் சென்னைக்கு வரதான் போகிறா. அப்போ வந்து அவள் உண்மையை சொல்லிட்டான்னா என்ன பண்ணுவ? சொன்னா என்ன? இல்லை, நீ இந்த மாதிரி பித்தலாட்ட வேலையெல்லாம் செஞ்சது தெரிஞ்சு போயிருமே. தெரிஞ்சே தெரியட்டும், அதனால என்ன? என்ன லூசு எப்படி பேசுற? தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்று அவர் அடிக்க மாட்டாரா, திட்ட மாட்டாரா, இல்லை டைவர்ஸ் அது இதுன்னு பண்ணிட்டாருன்னா? அந்த இடத்துல தான் கேஎஸை பற்றி நீ புரிஞ்சுக்கல. அவர் லைஃப்பில் கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது ஒரு பொண்ணு கூட தான். சும்மா டைவர்ஸ் அது இதுன்னு அடுத்த பொண்ணை தேடி போகிற ஆளெல்லாம் அவர் கிடையாது. பிடிக்குதோ பிடிக்கலையோ என் கூட வாழ்ந்து தான் ஆகணும். போதாக்கரைக்கு நான் ஒரு பிள்ளையை பற்றி வேற கொடுத்துட்டேன்னு வை. அதுக்கப்புறம் இந்த சாம்ராஜ்யத்தோட ராணி நான் தான். என் மாமியார் முழுக்க முழுக்க என் பக்கம்தான். அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. மொத்த சப்போர்ட்டும் எனக்கு தான். கேஎஸ் தனியாக தான் நின்றுட்டு இருக்காரு. அப்படின்னா சரி, பார்த்து இருந்துக்கோ. நீ கல்யாணத்துக்கு வருவியா எப்படி? கண்டிப்பாக வருவேன். உன் கல்யாணத்துக்கு நான் வராமலா? அம்மா, என்கேஜ்மெண்ட் எப்போ? இந்த இப்போ காலையில் பரிசம் போட்டுட்டு அப்படியே கல்யாணம். ஓ சரி சரி சரி. தனியாக என்கேஜ்மெண்ட்டுன்னு எதுவும் வைக்கல? அவர் அப்படியெல்லாம் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. காலையில் மொதல் முகூர்த்தத்தில் பரிசத்தை போட்டுட்டு 2வது முகூர்த்தத்தில் அப்படியே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. நேற்று காலையில் ஒரு 10 மணிக்கு இங்கே கல்யாண மண்டபத்துக்கு வந்தோம் ரோஹித். இப்போ வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்கேன். போர் அடிக்குது. இந்த சொந்தக்காரங்க இம்சை வேற. சரி சரி, புது பொண்ணுல அப்படிதான் இருக்கும். கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் பாரு. இப்போ என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற கேஸை என் பின்னாடியே சுற்றி சுற்றி வர வைப்பேன்.
என்னை கேட்காம இனிமேல் ஒரு வேலையும் அவர் செய்ய மாட்டார். அந்த அளவுக்கு அவரை நான் என் கைக்குள்ளேயே வச்சுப்பேன். அதுக்கப்புறம் மலர் வந்தா என்ன, யார் வந்தா என்ன, தாலி கட்டுற வரைக்கும் என்னதான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டாலும் தாலியை கட்டிட்டா என் கூட குடும்பம் நடத்தி தானே ஆகணும். அப்படி ஏதாவது அவர் முரண்டு பிடிச்சாருன்னு வை, இருக்கவே இருக்கு அவரோட ஸ்டேட்டஸ். அதை வச்சு லேசாக ஒரு தட்டு தட்டுனா போதும், அவரோட அஸ்திவாரமே ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். என்ன சொல்ற? ஆமாம், எப்போவுமே பிஸ்னஸ் ஆர்டிக்கலில் இவரோட பேர் தான் டாப்பில் இருக்குது. இவரை பற்றின நியூஸ் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பிஸ்னஸ் மேனாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற அவர் ஃபேமிலி மேனாக ஃபெயிலியர் ஆகிட்டாருன்னு வை, அது அவரோட பிஸ்னஸுக்கும் ஒரு சரிவு தான். ஸோ அந்த சரிவை அவர் ஏற்படுத்துறதுக்கு விரும்ப மாட்டார். அதனால் அதுதான் அவரோட வீக்னஸ். இவர் ஏதாவது என்கிட்ட முரண்டு பிடிச்சாருன்னா அங்கே ஒரு அடி அடித்தா போதும். அதான் தாலி கட்டுற வரைக்கும் தான் எனக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக நான் அழுவேன். தாலி மட்டும் என் கழுத்தில் ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வராது. என் கூட நல்லபடியாக குடும்பம் நடத்தி என்னை மகாராணி மாதிரி வச்சுக்கிட்டாருன்னா அவருக்கு நல்லது, இல்லைன்னா என் வேலையை நான் காட்ட ஆரம்பிச்சிருவேன். அதுக்கு பயந்துனாலும் அவர் என் கூட நல்லபடியாக குடும்பம் நடத்தி தான் ஆகணும். அவருக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஆ ஆ சரி ராணி. அதுக்கப்புறம் ஓம்பாடு மலர்பாடு என்ன பார்த்துக்கோ. ஆனால் இந்த ராஜு அவனை என்ன பண்ணுறது? அவனெல்லாம் என் பக்கத்தில் கூட நிற்க முடியாது. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு பாரு, என்னோட ரேஞ்சே வேறு மாதிரி இருக்கும். அப்போ அவன் என் பக்கத்தில் வந்து எப்படி நிற்பான், என்னை எப்படி கேள்வி கேட்பான். என்னோட ஒரு கால் தூசுக்கு கூட அவன் சமமாக மாட்டான். பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் மட்டும்தான் என் ஃபோட்டோவை இனிமேல் அவனால் பார்க்க முடியும். நேரில் என்னை பார்க்குறதுங்கிறதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஸோ அவனை பற்றியெல்லாம் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. சரி ராணி, சரி பார்த்துக்கோ. அக்கா அக்கா ரெடி ஆயிட்டியா அக்கா? சரி, என் தங்கச்சி கூப்பிடுறா, நீ ஃபோனை வை. ஓகே ராணி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ, ஃபோனை வை. நான் வரேன் நீலா. பாத்ரூம் போயிருந்தேன். சரிக்கா, மாலை கொண்டு வந்தாங்களா? அதான் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். கொடுத்து விட்டதா சொன்னாங்க. இல்லையே, மாலை யாரும் கொண்டு வரலையே. மாலையும் கூரைச்சேலையும் மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்து ஒரு பொண்ணு கொண்டு வந்துச்சுக்கா. அப்படியா? ரூம் கதவு பூட்டி இருக்குன்ட்டு அப்படியே போயிருச்சோ என்னமோ. நான் பாத்ரூம்குள்ளே இருந்ததுனால சவுண்டு கேட்கல போல. சரிக்கா, பரசம் போட்டு முடிச்சது இந்த சேலையை மாற்றிட்டு கூரைச்சேலையை கட்டிக்குவியான். நான் போய் அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை திருப்பி அங்கேயே கொண்டு போய் கொடுத்துருச்சோ என்னமோ மேடையில். ஆ சரி சரி, ரெடி ஆயிரு. நான் இப்போ வந்துடுவேன் மாலை எடுத்துட்டு. நல்லா தூங்கிட்டேன் போல. என்னடா? ஆமா சுக்கி, கால் வலி எப்படி இருக்கு? அசந்து தூங்கிட்ட போல வழியில. கால் வலி ஒன்றும் பெருசாக தெரியல. உனக்கு தெரியுமா ராஜு, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? சென்னைக்குள்ள என்ட்ரு ஆயிட்டோம் சுக்கி. அப்பவே சார் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். ஆ சரி, சீக்கிரம் போ. மணி என்ன ஆகுது? மணி 5:30 ஆகுது. 5:30யா? நேத்துல இருந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க, 5:30 மணி ஆகுதுங்கிற? டிராஃபிக் சுக்கி, ஒவ்வொரு டோல்கேட்லையும் எவ்வளவு டிராஃபிக் இருந்தது தெரியுமா? நல்ல வேலை நீ தூங்கிட்ட, இல்லாட்டி வெயிட் பண்ற நேரத்துக்கு நேரம் உனக்கு வலி கூடிக்கிட்டே இருக்கும். சரி சரி, சீக்கிரமா அவர் வீட்டுக்கு விடு. அவர் நேரம் எக்ஸசைஸ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. தூரத்துல இருந்தே அப்படியே பார்த்துட்டு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படியே நிம்மதியா நம்ம திரும்பி கிளம்பிடலாம். இதுக்கு தான் அவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அப்புறம் வேற என்ன செய்ய போறோம்? நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போயிடுவோம். போயிட்டு சாயங்காலம் போல திரும்ப ஊருக்கு போகலாம். ஆ சரி, எப்படினாலும் சரி, எனக்கு முதல்ல அவரை பார்க்கணும். சார் நியூஸ் பேப்பர். சார் பேப்பர் வேணுமா? காளியா, பேப்பர் வாங்கு. இங்கிலீஷ் பேப்பர் இருக்கான்னு கேளு. இங்கிலீஷ் பேப்பர்லாம் வச்சிருக்கீங்களானே? இருக்கு. ஹிந்து இருக்கு, இந்தியன் எக்ஸ்பிரஸ் இருக்கு. என்ன சார் வேணும்? காளியா, ஹிந்து வாங்கு. அதுல தான் எப்போ பார்த்தாலும் அவரை பத்தின நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஹிந்து பேப்பர் கொடுங்க. இந்த சுக்கி பிடி, நான் காசு கொடுத்துக்கிறேன். இந்தாங்கண்ணே. சுக்கி, என்னடா? இந்த பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்க நியூஸை பாரு. காளியா, என்னடா இது? என்ன தெரியல சுக்கி. ராஜு 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 ராஜு, இங்க பாருடா. கேஎஸ்ஆருக்கு கல்யாணம்னு போட்டிருக்கடா பேப்பர்ல. ராஜு! சுக்கி, காளியா, இந்த மண்டபமா பாரு.
சுக்கி 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 டேய். பொண்ணு மாப்பிள்ள ஜோடி பொருத்தத்தை பாத்தியா? பார்த்தேன். பொண்ணு நல்ல பொம்மை போல அழகா இருக்காளே. எந்த ஊர் பொண்ணு? பையனுக்கு சொந்தக்கார பொண்ணு தான், கொஞ்சம் தூரத்து சொந்தம் போல. அதுலயும் லவ் மேரேஜா. சொந்தக்கார பொண்ணு தானே, முறை பொண்ணு தானே அப்படின்னு லவ் பண்ணியிருக்காரு போல. ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு பாத்தியா? ஆமா, பையன் கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் நல்லா கலையா இருக்காரு. நல்ல வசதியோ உங்க வீட்டு மாப்பிள்ள? ஆமா, எங்க அக்கா பிள்ளைக்கு கூட கேட்டோம். அப்பெல்லாம் அந்த பையன் மாட்டேன்னு சொல்லிட்டாராமா. இப்பதானே தெரியுது மனசுக்குள்ள எந்த பொண்ணு வச்சிருக்காருன்னு. மாப்பிள்ளைக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, பல ஸ்டேட்ல பிசினஸ் இருக்கு. அப்படியா? அதான் சொந்தமும் விட்டு போக கூடாது, சொத்து விட்டு போக கூடாதுன்னு ஒண்ணுக்குள்ள ஒண்ணா முடிச்சுக்கிட்டாங்களோ? அப்படியெல்லாம் கிடையாது. பொண்ணு வீடு வசதி கொஞ்சம் கம்மி தான். பொண்ணோட அப்பா கவர்மெண்ட் ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறாரு. அதான் சொன்னேன்ல காதல் கல்யாணம்னு. நேற்று தாம்பாளத்தட்டெல்லாம் உள்ள கொண்டு போய் அடுக்கி வைக்கும் போது பொண்ணு ரூம்ல போய் பொண்ணை பார்த்துட்டு வந்தோம். என்ன அழகா இருக்கு தெரியுமா பொண்ணு? அப்படியே பொம்மை மாதிரியே இருக்கா. இந்த சின்ன பிள்ளைங்கெல்லாம் விளையாடுவாங்க பாரு, இந்த பார்பி பொம்மைன்னு, அது மாதிரியே இருக்கா. எங்க அக்கா பொண்ணும் நல்ல அழகுதான், நல்ல வசதி தான். ஆனா பையன் வேண்டான்னு சொல்லிட்டாப்ல. இப்பதான் தெரியுது என்ன காரணம்னு. அது சரி, மனசுக்குள்ள காதல்னு வந்துட்டு அதுக்கப்புறம் வேற எந்த பொண்ணை பிடிக்கும்னு சொல்லுவாரு. அதான் அதுவும் சேர்த்தான். கல்யாண மண்டபத்தை, கல்யாண செலவையெல்லாம் பாத்தியா? எவ்வளவு ஆடம்பரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. நல்ல வசதி பாத்துக்க. பொண்ணு அப்ப பேருக்கு ஏத்த மாதிரியே ராணி தான் போல. ஆமா, எங்க அக்காளுக்கெல்லாம் நல்ல மனசு வருத்தம். அதான் கல்யாணத்துக்கு கூட வரவே இல்லை. அதான் நான் மட்டும் வந்தேன். இதுக்கு மேலேயும் உள்ள போகணுமா சுக்கி? வா, நம்ம கிளம்புவோம். நம்ம தப்பு பண்ணிட்டோம்டா. சுக்கி நில்லு, எங்க போற? சுக்கி வா சுக்கி, நம்ம போவோம். அவருக்கு அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு வந்த துளசி இது. கடைசியா அவர்கிட்ட இதை நான் ஒப்படைச்சிட்டு போயிடுறேன். என்ன சொல்ற? உள்ள போய் இதை கொடுக்க போறியா? இல்ல, எப்பவும் போல அவர் கார்ல வச்சுட்டு போயிடலாம். நீ கார்ல வச்ச பூவெல்லாம் அவர் எதையுமே பார்க்கல போல சுக்கி. பார்த்திருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லடா. அவர் மனசுல ஏற்கனவே வேற ஒரு பொண்ணு இருக்கும்போது அது எப்படி பாப்பார்? அன்னைக்கு சங்கரன் கோயிலுக்கு வந்தப்போ அப்பதானே சுக்கி பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள எப்படி சுக்கி? தெரியலடா. சரி, ரொம்ப நேரம் இங்கே நிற்க வேண்டாம். காரில் இந்த துளசியை வச்சுட்டு வா, நம்ம கிளம்பலாம். பாரு, 2 கார் இருக்கு. எந்த காருன்னு வைப்ப? அவர் எப்பவும் பிளாக் கலர் கார்ல தாண்டா போவாரு வருவாரு. இதுலயே வச்சுட்டு போயிடலாம். நேத்தே மாப்பிளைக்கு செயின் போடலான்னு பார்த்தோம். நேற்று மாப்பிள்ள ஒரே பிஸியாவே இருந்துட்டீங்க. அதான் இப்போ பர்சம் போடுறதுக்கு முன்னாடி போட்டுடலான்னு. அதனால ஒண்ணும் இல்ல தம்பி, அதெல்லாம் கோச்சுக்கிட மாட்டாரு. மாப்பிளைக்கு செயின் டிசைன் பிடிச்சிருக்கா? கேட்காம கொள்ளாம வாங்கிட்டு வந்துட்டோம். 5 பவுனு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. பட்டு வேட்டி சட்டையும் அம்சமா பொருந்திக்கிடுச்சு. நல்ல வேலை, பொருந்துமோ என்னமோ நினைச்சு எடுத்தோம். நல்லா இருக்கு. மச்சான் வாங்க போய் மேற்கொண்டு அடுத்த வேலையெல்லாம் பார்ப்போம். மாப்பிள்ள ரெடியாகி வரட்டும். மாலையை கொடுத்துட்டீங்களா? அங்க மேடையில தான் வச்சிருக்கோம். மேடையில வந்து பொண்ணு மாப்பிளையை உட்கார விட்டு அங்க வச்சு போட்டுக்கலான்னு. அப்படியா? சரி, அப்ப வாங்க போய் வேலையை பார்ப்போம். மாப்பிள்ள ரெடியாகி வாங்க, நாங்க முன்னாடி போயிருக்கோம். கூப்பிடுவாங்க, கூப்பிட்டோன்னே வந்துருங்க. செயின் நல்லா இருக்கு. கொஞ்சம் சிரிச்சு வச்சு இரியா. நீ மனசுல நினைச்ச பிள்ளை தானே, ஏன் உம்முனே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வேலை அலைச்சல், கொஞ்சம் தலைவலியா இருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரிப்பா, அங்க பொண்ணு பிள்ளையும் உன்னை பார்த்து பார்த்து பயப்படுது பேசுறதுக்கே. முதல்ல அப்படித்தான் இருக்கும், போக போக அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும். நீ நல்லா சிரிச்சு வச்சு இருந்தா தானே உன்னைய பார்த்து நாங்க எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருப்போம். சரிம்மா, சரி. செயினை கொஞ்ச நேரத்துக்கு வெளியவே போட்டுரு. நீ வேற எப்பவும் போல தூக்கி உள்ள போட்டுறாத. என்னையா? எல்லாருக்கும் தெரியணும் பொண்ணு வீட்டுக்காரங்க போட்ட செயின்னு. அவங்க அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால வெளியவே கிடக்கட்டும். போட்டோவிலையெல்லாம் நல்லா படம் பிடிச்சிக்கிடலாம். சரிங்கம்மா. நல்ல எடுப்பா இருக்கு செயின் உனக்கு. நீ எப்பவும் ஒரு செயின் போட்டிருப்பேலப்பா உன் தாயத்தோட, அதையும் எடுத்து வெளியே போடு. அது எதுக்குமா? அது உள்ளே இருக்கட்டும். எடுத்து வெளியே போடுப்பா, போட்டோக்கெல்லாம் நல்லா தெரியணும்ல. பொண்ணு வீட்டுக்காரங்க விருப்பப்படுவாங்கய்யா, சொன்னாப்ல கேளு. எடுத்து வெளியே போடு. குட்டி, எங்கடா பிள்ளை? அந்த செயினை காணோம். காணுமா? இருக்குமேம்மா. ஐயா, உன் தாயத்து போட்ட செயினை காணும்யா. எங்கேயாவது தவறு விழுந்துருச்சா? இல்லம்மா, கழுத்துல தான் இருந்தது. இப்போ நான் கார்ல வரும்போது கூட பார்த்தனே, இருந்தது. ஐயா, காணும்யா கண்ணு. நானும் தம்பியும் கார்ல வந்துட்டு இருந்தோம்மா, அப்போல்லாம் நான் பார்த்தேன், இருந்தது. நான் வேற கலர் ஷர்ட் போட்டிருந்தேன். இந்த ஷர்ட் மாத்தணும்னு சொல்லி தம்பி சொன்னதுனால கார்லயே வச்சு மாத்தினேன். ஒருவேளை கார்லயே கலண்டு விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா எடுத்துக்கலாமா?
ம் சரிப்பா சரி அங்கே தான் இருக்கும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரையாவது விட்டு எடுத்துகிட்டு வர சொல்லு. ம் சரிங்கம்மா சரி. சரி நீ மாப்பிள்ளையா லட்சணமாக நல்லா சிரிச்சு வச்சு இரு என்னப்பா. ஆ சரிங்கம்மா. சரி மாப்பிள்ளைக்கு அம்மாவை காணும்னு தேடுவாங்க, நான் அங்கே போய் நிற்கிறேன். குமாரும் தம்பியும் உங்ககிட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்க, வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க. உள்ளே அனுப்பி விட்றேன், கொஞ்சம் நல்லா பேசு, யாருக்கிட்டேனாலும் சிரிச்சு வச்சு இரு, திரும்ப திரும்ப சொல்ல வைக்கக்கூடாதுப்பா. சரிங்கம்மா சரி. ஆ அம்மா வரேன். ப்ரோ என்ன ப்ரோ இன்னும் நீ அப்படியே தான் இருக்கியா? அவங்க போட்ட செயினை கூட கழட்டி போட்டு வச்சிருக்க. எடுத்து கழுத்துல போட்டுக்கோ ப்ரோ, அவங்க ஏதாச்சும் நினைக்க போறாங்க. எனக்கு அதை போட பிடிக்கல ப்ரோ. நீ இன்னமும் அதே நினைப்புல தான் இருக்கியா? நீ காதலிக்கிற பொண்ணு இந்த பொண்ணு இல்ல, உனக்கு ரோஸ் கொடுத்த பொண்ணு இந்த பொண்ணு இல்லைன்னு இன்னமும் நீ நம்புறியா? எது இன்னமும் நம்புறேனாவா? ஆரம்பத்துல இருந்தே நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன் ப்ரோ. அப்புறம் எதுக்கு ப்ரோ நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்ச? இப்போ எல்லாருக்கும் கஷ்டம் தானே? இல்லடா தம்பி, நான் கண்ணுக்கு தெரியாத ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். அது உனக்கு சொன்னா புரியாது, நீ ஃப்ரீயா விடு. நீ இப்படி இருக்கும்போது நான் எப்படி ப்ரோ ஃப்ரீயா விட முடியும்? வேற ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையில நான் இருக்கேன்டா. நீ இப்படி சொல்ல சொல்ல இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்க இருக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை தப்பான பொண்ணை சூஸ் பண்ணிட்டோமோன்னு. குமார் ப்ரோ நேத்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுச்சு பாத்தியா? அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லடா தம்பி. ஆமா ப்ரோ, அதைத்தான் நானும் கேட்குறேன். அந்த பொண்ணு இந்த பொண்ணு இல்லைன்னா அப்போ உனக்கு பூ கொடுத்த பொண்ணு எங்க? அப்போ உனக்கு அந்த பொண்ணு இப்போவும் பூ கொடுத்துக்கிட்டே தானே இருக்கணும். அந்த பொண்ணு எங்கே போச்சு? அப்போ அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுன்னு நம்மளா கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதானே? ஆனால் எனக்கு அப்படி தோணலடா தம்பி. அதை நான் எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்னு எனக்கு புரியல. என் உள் மனசு சொல்லுது இந்த பொண்ணு அந்த பொண்ணு இல்லைன்னு. ஆனால் உங்களுக்கெல்லாம் அதை நான் எப்படி புரிய வைப்பேன்னு எனக்கு சத்தியமாக புரிய மாட்டேங்குது. அதான் நான் தேவையில்லாமல் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத மாய வலை ஒன்று என்னை சுற்றி இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதுக்குள்ளேயும் போக முடியாமல் வெளியேயும் வர முடியாமல் நான் திணறி. டேய் டேய் தம்பி,